காவேரி வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. விஜய் வந்து வாய்ஸ் நோட் பார்க்கவே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. அவங்க அக்கா வந்து காவேரிக்கு வந்து இந்தாடி அம்மா ஜூஸ் குடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வேணாக்கா அப்படின்னோடனே ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. குடிடி இப்போ நீ வந்து தனியாக இருக்க, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்து எனக்கு கொடுக்குறதுல உனக்கு கொடுக்க சொல்லியிருப்பேன்டி. இந்த மாதிரி ஆயிடுச்சு என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல காவேரி, ஏன் காவேரி இப்படி பண்ண, பாப்பா பாவம் தானடி அப்படின்னோடனே சாரிக்கா அப்படின்றாங்க. உடனே வந்து குடிடி சொன்னா கேளுன்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி குடிக்க வைக்கிறாங்க. ஏன் நீ ரொம்ப கவலையாக இருக்க? இல்லைக்கா விஜய்க்கு வாய்ஸ் நோட் போட்டேன், ஆனால் அவர் பார்க்கவே பார்க்கல, எனக்கு வேற ரொம்ப பயமாக இருக்குக்கா, விஜய் எங்கே போனார்னே தெரியல, அவங்க வீட்டில் கூட இல்லை போல் இருக்கு அப்படின்னோடனே சரிடி விஜய் வந்துடுவார், மாமா தான் போயிருக்காருல, கண்டிப்பாக விஜயோட தான் வருவார், நீ கவலைப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரணும்க்கா, அம்மா வேற இப்போ தான் மனசு மாறி இருக்கு, அம்மா வந்து நல்லா பேசும்லக்கா, அதெல்லாம் பேசுண்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, அம்மா கோவக்காரி தாண்டி, ஆனால் இருந்தாலும் வந்து அது யோசிக்கும்ல உன் வாழ்க்கையை பற்றி, அதனால் பிரச்சனை இல்லை கவலைப்படாதடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் செம்ம டென்ஷனாக இருக்காரு. நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு காவேரி வந்து ஒதுங்கி ஒதுங்கி போகிறது, இந்த மாதிரி பட்டும் படாமல் பேசுறது, ஒதுக்கி வைக்கிறது, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு செம்ம கடுப்பாகிறார் விஜய். அப்படியே ரோட்லேயே உட்காந்துட்டு செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் காவேரி ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, ஏண்டி என்னை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிறேன், நான் யாரோ வாடி காவேரி, நீ ஏன் சொல்லு, நான் எவ்வளோ நாள் நான் இப்படியே இருக்க முடியும், ஏன் என்னை இவ்வளோ இன்சல்ட் பண்ணுற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து எல்லா இடத்துலையும் விஜய் வந்து தேடி பார்க்குறாரு. விஜய் எங்கேயுமே இல்லை, என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு. நிவின் வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாரு. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைடா ஒன்றுமே புரியல எனக்கு, இந்த மாதிரி விஜய் தேடி வந்தேன், என்னென்ன சொல்கிறேன், விஜய் தேடி போயிருக்கேன் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாம் வந்து நிவின் கிட்ட வந்து குமரன் சொல்கிறாரு. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சி அடைகிறாரு. என்னென்ன சொல்கிற, காவேரி கர்ப்ப விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக இருந்தது. கேட்குறாரு குமரன், என்னடா சொல்கிற, அப்போ முன்னாடியே உனக்கு தெரியுமா, ஆமாண்ணே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னோடனே பக்கத்துலேயே இருக்கிறாங்க. பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க யமுனா. என்ன காவேரி அக்கா கர்ப்பமாக இருக்காளா, நிவினுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி. ஒன்றுமே புரியலையே, காவேரி அக்கா எப்போ கர்ப்பமானா, ஒன்றுமே புரியலையே, என்ன நடக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. சரிண்ணே நீ கவலைப்படாத, ஆமாண்ணே எனக்கு எல்லா விஷயமும் முன்னாடியே தெரியும், அதனால தான் காவேரி வந்து விஜயும் சேரணும்னு நான் நினச்சேன் அப்படின்றாரு. சரிடா நீ வர முடியுமாடா கொஞ்சம், நான் வரேன், இப்போவே கிளம்பி வரேன், விஜயை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலையே படாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போக பார்க்குறாரு. அப்போ வந்து யமுனா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன நடக்குதுங்க, காவேரி அக்கா கர்ப்பமாக இருக்காளா, அந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னோடனே, ஆமாம் தெரியும், கர்ப்பமாக தான் இருக்கா, இப்போ என்னன்றதுக்கு அப்படின்னோடனே, ஏன் என்கிட்ட சொல்லலை, உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, நீ தான் என்னையும் பற்றி காவேரி பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டியே, ரொம்ப கேவலமாக பேசுவேன், இந்த டைமில் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. காவேரி அக்கா கர்ப்பமாக இருக்கிறதால தான் நிவின் வந்து நிறைய உதவிகள் வந்து காவேரிக்கு பண்ணாரா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒன்றும் புரியல எனக்கு, முதல்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. யமுனா வந்தோடனே குமரன் வந்து எல்லா இடமும் தேடிட்டேன்டா, விஜய் காணவே காணோம், சரிடா இவ்வளோ நடந்திருக்கு, ஒரு விஷயம் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா ஆயிருக்கு, ஆனால் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லலை, கூட இருந்தே மறைச்சிடலை, இல்லைண்ணே காவேரி யார்கிட்டையும் சொல்ல வேணாம் சொன்னா, எனக்கே எதேச்சியாக தானே தெரியும், அவளே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு. ஓ அப்படியாடா, ஆமாம் இங்கே பாருறேன், அதனால தான் ரெண்டு பேரும் பிரியக்கூடாது நான் வலுக்கட்டாயமாக பேசிகிட்டு இருந்தேன், ஆனால் எங்கே இந்த வீட்டில் உள்ளவங்களும் ஒன்றுக்கு ரெண்டாக பேசி காவேரி விஜய் பிரிக்கிறதே இருக்காங்க அப்படின்னோடனே, அதனால எனக்கும் கஷ்டமாக இருக்குது, இப்போ விஜய் எங்கே போய் தேடுறது, தெரியலண்ணே விஜய் தேடி தானே ஆகணும், ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிற, வாண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே விஜய் வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணு வாங்கி சாப்பிட பார்க்குறாரு. அந்த டைமில் கரெக்டாக வாய்ஸ் நோட்டை, காவேரியோட வாய்ஸ் நோட்டை பார்க்குறாரு. பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. உடனே துள்ளி குதிக்கிறாரு. இவ்வளோ நடந்திருக்கா, உடனே காவேரி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து விஜய் வர்றதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் நீங்கள் எங்கே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு குமரன் எல்லாரும் கேட்குறாங்க. உடனே வந்து சாரி காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாரதா வந்து இவ்வளோ நடந்திருக்கு, எதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாரு.